அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தேவ கிருபையினால் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவர், அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். தேவன் தான் உங்களோடு பேசுகிறார். உங்க சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ரோமர் 5:5 இருக்கிறது. ரோமர் 5:5 நான் வாசிக்கிறேன். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவங்களில் ஒன்று தெய்வீக அன்பு அல்லது தேவனுடைய அன்பு. உலகத்திலே பல அன்புகள் இருக்கிறது. பெற்றோர் அன்பு, பிள்ளைகள் அன்பு, கணவன் அன்பு, மனைவியினுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு, உறவினருடைய அன்பு, நிறைய அன்பு இருக்கு. ஆனால் இந்த அன்புலாம் நான் சொல்லாமலே உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கிறது. சில இடங்கள்ல அந்த அன்பே வம்பா போயிடுது. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மோடு பேசுகிற வார்த்தைன்னா தேவனுடைய அன்பு. உங்க உள்ளத்துல தெய்வீக அன்பு இருந்தா போதும். தெய்வீக அன்போடு நம்ம பழகணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக அன்புனா ஒன்னே ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்க சபையில உங்க போதகர் சொல்றார், இந்த குறிப்பிட்ட நபர் அந்த மருத்துவமனையில உயிருக்கு போராடுகிறார்கள், ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு மனசுல தோன்றுது, ஒண்ணுமே தெரியலையே தகவல், எப்படி இருக்கிறாங்கன்னு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய உறவினர் உங்க ஆலயத்துக்கு வரும்போது ஓடி போய் எப்படி இருக்காங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன், அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 அந்த அன்பினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். பைபிள் வாசிக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளா கிடந்தோம், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தைரியமா இருங்க. அந்த அன்புள்ள தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டு ஆவியில நிரம்பி 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 ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிப்பி தெய்வீக அன்பினால நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். சரியா? ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்தினால, ஆவியினால எங்களுக்கு அருளுகிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுடைய அன்புப்பா. உங்க அன்பினால எங்களை நிரப்புறீங்க. அந்த அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உலகம் வர வர அன்பில்லாமல் போகிறதப்பா. கடைசி நாட்கள்ல மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிற ஒரு உலகம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக அன்பை காத்துக்கொள்ளவும், பிறருக்காக ஜெபிக்கவும், அபிஷேகத்துல நிரம்பி நாங்கள் ஓடவும் எங்களுக்கு கிருபை தார். எங்கள் வீட்டார், எங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர் எல்லாரும் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு ஒரு வினாடி கையை வைத்து அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிருங்க. ஹிந்தி மொழியில கேட்குறாங்களே, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த மாநிலங்களிலெல்லாம் தேவ வல்லமை இறங்கணும். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.